ஆப்பு பிடுங்கிய குரங்கு. ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தான். காட்டுப்பகுதிக்கு ஒட்டி இருந்தது அவன் குடிசை. மரங்களை வெட்டி வருவது, கோடாரியால் பிளப்பது, சிறு சிறு துண்டுகளாக்கி பக்கத்து கிராமங்களுக்கு கொண்டு போய் விற்பது, அதை கொண்டு குடும்பம் நடத்துவது என்று அன்றாட வேலையாக இருந்தது அவனுக்கு. அன்றும் அப்படித்தான். ஒரு பெரிய அடிமரத்துண்டை கோடாரியால் பிளக்க ஆரம்பித்தான். களைப்பு அதிகமானதால் அடிமரத்தை பாதியளவு பிளந்திருப்பதாலும் அப்பிளவுக்கு இடையில் ஆப்பு போல் ஒரு மரச் சக்கையை வைத்துவிட்டு ஓய்வெடுக்க சென்றான் விறகு வெட்டி. பக்கத்திலேயே ஒரு பெரிய மரம். அம்மரத்திற்கு அருகில் நிறைய குரங்குகள் இருந்தன. அம்மரத்தின் ஒரு கிளையில் இருந்த குரங்கு ஒன்று மரம் வெட்டியின் செயலை பார்த்து கொண்டே இருந்தது. மரம் வெட்டி அப்பால் நகர்ந்ததும் அக்குரங்கு உடனே இறங்கி வந்தது. அம்மரத்துண்டின் பிளவுபட்ட பகுதியில் வாள் முழுவதும் விட்ட நிலையில் அப்படியே அதன் மேல் அமர்ந்து கொண்டது. குரங்கல்லவா அது. அதற்கே உரிய குரங்கு வேலையை செய்யத் தொடங்கியது. ஆப்பாக சொருகியிருந்த மரத்துண்டை ஆட்டி ஆட்டி எடுக்க ஆரம்பித்தது. ஒரு ஆட்டு, 2, 3 என்று சில ஆட்டுகள். அவ்வளவுதான். படக்கென்று அந்த ஆப்பு துண்டு வந்துவிட்டது. சட்டென்று பிளவுபட்ட பகுதியின் இடையில் தொங்கிக் கொண்டிருந்த வாள் நசுங்க குரங்கு வீல் வீல் என்று அலறியது. ஓய்வெடுத்து கொண்டிருந்த மரம் வெட்டி அலறல் சத்தம் கேட்டு அலறி அடித்து கொண்டு ஓடி வந்தான். பார்த்தால் குரங்கு பாவம் குரங்குவால் மாட்டிக்கொண்டிருந்தது. இத்தனை நாள் இல்லாமல் எங்கிருந்து வந்து தொலைச்ச என்ற முணுமுணுப்புடன் குரங்கை அப்புறப்படுத்தினான் விறகு வெட்டி. குரங்கின் அசட்டுத்தனத்தால் தன் வாளை இழந்தது. எந்த செயலை செய்யும் முன்னும் யோசித்து செயல்பட வேண்டும். அசட்டு குரங்கை போல் அல்லாமல். சரிதான குட்டி?